கடந்த 48 மணி நேரத்திற்குள் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி 3 முறை பாகிஸ்தான் சென்றதுடன் ரஷ்யாவில் அதிபர் புதினை சந்தித்தது சர்வதேச அளவில் கவனத்தை பெற்றிருக்கிறது. அமெரிக்கா இஸ்ரேல் இடையே ஏற்பட்டுள்ள போரை முடிவுக்கு கொண்டுவர பாகிஸ்தான் இணைப்பு பாலமாக செயல்பட்டு வருகிறது. இதற்காக கடந்த சனிக்கிழமை அப்பாஸ் அராக்சி இஸ்லாமாபாத் வந்தடைந்தார். அங்கு பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனிரை சந்தித்து பாகிஸ்தான் வழியாக ஈரான் தனது வர்த்தக பொருட்களை கொண்டு செல்ல அனுமதிக்கும் முக்கிய ஒப்பந்தத்திலும் அவர் கையெழுத்திட்டார். இதைத் தொடர்ந்து ரஷ்யா சென்ற அப்பாஸ் அராக்சி அதிபர் புதினை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பில் மேற்காசிய போர் குறித்தும் இரு நாடுகளுக்கு இடையிலான நட்பு குறித்தும் அவர் நீண்ட நேரம் விவாதித்ததாக கூறப்படுகிறது. மேலும் இந்த சந்திப்பில் ரஷ்யாவை தனது நெருங்கிய நண்பன் என்று குறிப்பிட்டதுடன் இக்கட்டான நேரத்தில் ஆதரவு அளித்ததற்கு அராக்சி நன்றி தெரிவித்தார். அமெரிக்காவுடனான போரில் ஈரானுக்கு ரஷ்யா ஆயுதங்களை வழங்குகிறது என்று அமெரிக்கா குற்றம் சாட்டிய நிலையில் அராக்சியின் இந்த சந்திப்பு ஈரான் ரஷ்யா இடையேயான உறவு குறித்த வெளிப்படையான செய்தியை அமெரிக்கா மேற்கத்திய நாடுகளுக்கு வழங்கியிருக்கிறது. இது தவிர ஓமன் நாட்டுக்கும் சென்ற அராக்சி கடல்வழி பாதையான ஹோர்முஸ் நீரிணை பாதுகாப்பு குறித்தும் ஆலோசனை நடத்தினார். மறுபுறம் ஹோர்முஸ் நீரிணையில் கட்டுப்பாடுகளை தளர்த்த ஈரான் முன்வைத்துள்ள கோரிக்கையை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆலோசித்து வருவதாக வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் தங்கள் நாட்டின் மீதான பொருளாதார தடைகளை அமெரிக்கா நீக்கினால் போரை முடிவுக்கு கொண்டு வர தயாராக இருப்பதாக ஈரானும் சம்மதித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.